மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநாட்டில் கே. பாலகிருஷ்ணன் பேசியது தோழமைக்கு இலக்கணம் அல்ல என திமுகவின் முரசொலி நாளேடு கருத்து. அவசர நிலை என்றால் என்னவென்றே தெரியாத நிலையிலா கே. பாலகிருஷ்ணன் இருக்கிறார் என்றும் கேள்வி. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஆம்னி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதை தடுக்க 30 குழுக்கள் அமைப்பு. விதி மீறலில் ஈடுபடும் ஆம்னி பேருந்துகளை சிறை வைக்கவும் போக்குவரத்து ஆணையரகம் உத்தரவு. சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரம் செல்லும் ரயில்கள் இன்று 9 மணி நேரம் பல்லாவரம் வரை மட்டுமே இயக்கம். காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை ரயில் சேவையில் மாற்றம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரன் வீட்டில் சிறப்பு புலனாய்வு குழு சோதனை. கட்டுக்கட்டாக ஆவணங்கள், பட்டாக்கத்தி உள்ளிட்டவை பறிமுதல். சென்னை புத்தக காட்சியில் முன்னாள் முதலமைச்சரை சீமான் ஒருமையில் பேசியதற்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கமான பபாசி விளக்கம். மாணவி வன்கொடுமை வழக்கில் சிபிஐ விசாரணை வேண்டும். ஆளுநர் RN ரவியிடம் தமிழ்நாடு பாஜக மகளிர் அணியினர் வலியுறுத்தல். இரண்டாயிரத்து 19ஆம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊரக உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவிக்காலம் இன்றுடன் நிறைவு. சிறப்பு அலுவலர்களை நியமனம் செய்ய தமிழ்நாடு அரசு முடிவு. பெஞ்சல் புயல் பாதிப்பை தீவிரமான இயற்கை பேரிடராக அறிவித்தது தமிழ்நாடு அரசு. பேரிடர் மேலாண்மை துறை சார்ந்து அரசிதழ் வெளியீடு. சென்னையில் பல்வேறு பிரிவுகளாக நடைபெறும் மாரத்தான் போட்டி. 25,000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. திருவள்ளுவர் திருநாள் விருதுகளுக்கான விருதாளர்கள் அறிவிப்பு. 9 விருதுகள் பெறுபவர்களின் பெயர்களை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. பொங்கல் விழாவை முன்னிட்டு சென்னையிலிருந்து திருச்சி, மயிலாடுதுறை, திருநெல்வேலி செல்ல 5 சிறப்பு ரயில்கள் இயக்கம். முன்பதிவு தொடங்கிய சில நிமிடங்களில் விற்று தீர்ந்த டிக்கெட்டுகள். அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் தவறான தகவலை பரப்ப வேண்டாம் என காவல்துறை வேண்டுகோள். சட்டப்பேரவையில் விவாதிக்க சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கான நோட்டீஸ் அளித்த விசிக. திமுக MP கதிர் ஆனந்த் கல்லூரியில் நடைபெற்ற அமலாக்கத்துறை சோதனை நிறைவு. முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல். அமைச்சர் துரைமுருகன் டெல்லி பயணம். அமலாக்கத்துறை சோதனையை அடுத்து திடீரென தலைநகருக்கு சென்றார். ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோயிலில் 6ஆம் நாள் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா. மூலஸ்தானத்திலிருந்து அர்ச்சுன மண்டபத்திற்கு பெருமாள் சிலை எடுத்து செல்லும் நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். விருதுநகர் தனியார் பட்டாசு ஆலையில் நடந்த வெடி விபத்தில் 6 பேர் உயிரிழப்பு. பட்டாசு ஆலை உரிமையாளர் கைது. கிராமப்புறங்களில் சாதி அரசியலை பரப்பி அமைதியை சீர்குலைக்க சிலர் முயற்சி. பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் வீட்டை முற்றுகையிட்டு பஞ்சாப் பெண்கள் போராட்டம். தேர்தலின் போது அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என குற்றச்சாட்டு. சிட்னியில் நடைபெற்ற கடைசி டெஸ்ட் போட்டியில் பார்டர் கவாஸ்கர் கோப்பையை வென்றது ஆஸ்திரேலிய அணி. 3வது முறையாக ஆஸ்திரேலிய மண்ணில் கோப்பையை வெல்லும் வாய்ப்பை இழந்த இந்திய அணி.